வணக்கம் நேயர்களே, இது வாகை வானொலி வான்வழி தமிழொலி. உங்களுக்காக காஃபி வித் T&D. இப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு கதை சொல்ல போகிறோம். தீபா, உனக்கும் தான். தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பிட்டு ஒருத்தர் கோடம்பாக்கத்துக்குள்ளால வர்றாரு. அவர் கையிலையும் பையிலையும் அப்போ ஒன்றுமே இல்லை. பிற்காலத்தில் அவர் பெரிய பெரிய மியூசிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணால் கூட அவர் வந்த உடனே கோடம்பாக்கத்தில் அவருக்காக எந்த கதவுகளுமே திறக்கப்படல. ஆனால் தன்னோட விரல்களுடைய மாய ஜாலத்தால் அந்த மாற்றத்தை அவர் நடத்தினார். அப்புறமா ரத்தின கம்பளம் விரித்து அவர் நம்ம கோலிவுட் தாங்கிச்சு. அதாவது எப்படி சொல்லலாம்னா தீபா, சினிமாவை நம்மெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம் இவர் மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னால். ஆனால் இவர் மியூசிக் பண்ண பிறகு ஒரு சாமானியனையும் மியூசிக்கால் சினிமா அப்படியே தாங்கி தாங்கி பிடிச்சிது. கண்டிப்பாக தீபா, எல்லாருக்குமே மெலடி இல்லைனா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜானர் செலக்ட் பண்ணி ஒரு மியூசிக்கு கம்போஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் எல்லா லெவல்ஸ் ஆஃப் மக்களையும் அட்ராக்ட் பண்ணது அப்படின்னா நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்கிறது இந்த ப்ரோமோ ஷோலேயும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆப்சல்யூட்லி எங்கள் பின்னாடியும் ஒரு பேனர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நிறைய தேவா சார் பற்றி தான் பேச போகிறோம். ஆஸ் தீபா சொன்ன மாதிரி எதுவுமே முயற்சி தாங்க. முயற்சியும் திறமையும் இருந்தால் தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸும் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். கண்டிப்பாக கதையும் கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம், அவர் தேனிசை தென்றல் தேவான்னு மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனால் பாராட்டப்பட்டிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை தீபா, நீயே சொல்லியிருந்த நேற்று நைட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம ஃபார்மர் சிங்கப்பூர் பிரசிடென்ட் நாதன் அவர் என்ன சாங் கேட்டார்னு உனக்கு? இது ஒரு மகத்துவமான ஒரு விஷயங்க. ஏன்னா தான் இறக்கும் பொழுது தன்னுடைய அந்த ஃபியூனரலில் பாட வேண்டிய எவ்வளவோ பாட்டுகள் நமக்கு பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய மண்ணை சம்பந்தப்படுத்தி அந்த மண்ணின் இசையை ரொம்ப அழகாக கொண்டு வந்த திரு தேவா அவர்கள் இசையமைக்கிய தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படிங்கிற அந்த அழகான பாடலை ஒரு இறக்கும் பொழுது கூட தன் காதுகளுக்கு அது மட்டுமே கேட்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு இன்ஸ்பயர்டாகி அது அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒருத்தர் பார்க்குறாருன்னா இட்ஸ் நத்திங் லெஸ் அட் ஆல். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி சிறப்புமிக்க நம்ம கோட் தேவா சாரை நம்ம வாகை வானொலி நிலையம் இருங்க நீங்கள் என்ன இளைய தளபதி கோட்டை சொன்னீங்களா? அதாவது அந்த கோட்டோட அப்ரிவேஷனை சொல்லிக்கிட்டேம்மா. ஆமாம், அவர் நமக்காக வராரு. நமக்காக வாகை வானொலி நிலையம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் டிக்கெட் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே எங்கள் கூட காஃபி சாப்பிட்டுக்கிட்டு உங்களையெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இன்றைக்கி. ஆமாங்க, நிறைய பேர் தேவா கான்சர்ட்டில் என்ன எதிர்பார்க்க போகிறாங்க, அடிலைட்டில் இது எவ்வளோ பெரிய தாக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய கான்சர்ட் வித் 8 பிரபலங்கள், அதுக்கப்புறம் 28 மொத்தமாக 28 பேர், 8 பிரபலங்கள், நல்ல பெரிய சிங்கர்ஸோட அந்த அந்த பேண்டே பெரிய பேண்டுங்க. நம்மளால எல்லாருக்குமே இளையராஜாவை நேரில் பார்க்கணும், அனிருத்தை நேரில் பார்க்கணும், ஏஆர் ரஹ்மானில் பார்க்கணும், அப்படி எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே தேவா எதுக்குமே சளைத்தவர் இல்லைங்க. ஏன்னா எனக்கே பல விஷயங்கள் இது நான் இளையராஜா அப்படின்னு இல்லை நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்போ, இல்லை இது தேவா சாரோடைய சாங் அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாமே ஒரு ரெஜமாவா அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை தாண்டி அதை ரசிக்க இசைக்கு ஒரு பெயரோ ஒரு முத்திரையோ கிடையாதுங்க. நல்ல இசையை எங்கே இருந்தாலும் நம்ம தேடி அதை ரசிப்போம். ஆனால் தேனிசை தென்றல் தேவாவுடைய மியூசிக்கை எப்படிங்க நம்மளால் மிஸ் பண்ண முடியும்? அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் பரிமாற போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண வாகை வானொலி நிலையத்துக்கும் எங்களுக்கு இந்த காஃபி கலந்துரையாடலுக்கு இடம் கொடுத்த வைப்ஸ் நிறுவனத்தாருக்கும், முக்கியமாக திரு சுந்தர் அவர்களுக்கும் திருமதி பிரியா சுந்தர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியையும் சொல்லிக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளால போகலாம். கண்டிப்பாங்க. இப்போது நமக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. கடைசீட்டில் ஒரு சர்ப்ரைஸுமே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். Hey
அடிலைட்ல நடக்க போற அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டிய ஆள் கிட்ட தான் நாங்க பிடிச்சிருக்கோம் அவரை. ஏன்னா திரு விமல் அவர்கள் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடிலைட்ல தமிழ் டிஜேனாவே அவர் இல்லாம கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். எல்லாரையும் மாசா ஆட வைக்கிற கூடிய ஒரு இசைப்பிரியர். அவரு இந்த கான்சர்ட்டுக்காக நிறைய ஒரு பட்டாளத்தோட ஒரு மாசாவே வந்து இறங்க போறாருங்க. அது என்ன பிளான் எப்படி அப்படிங்கறத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க திரு விமல் அவர்களே, என்ன பிளானோட இருக்கீங்க இந்த கான்சர்ட்டுக்கு? எத்தனை பேர் வராங்க? பயங்கரமா களை கட்டுது இப்பவே, சொல்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். தேவாவோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. அவரோட கான்சர்ட் நான் ஊர்லேயே மிஸ் பண்ணிட்டேன். சென்னையில் இருக்கும்போது சென்னையில் 2-3 தடவை அவர் பண்ணியிருக்காரு. அப்போ என்னால் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, பிஸி ஷெடியூலில். இப்போ இங்கே வந்து அட்லைட்டில் தான் ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ ஃபஸ்ட் டைம் தானே, ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதுக்காக வந்து நம்ம என்ன ஒரு மியூசிக் ஒரு இசைப்பிரியரான நான் எப்படி வந்து அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. ஸோ அதனால் ஒரு மாதம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், எங்களோட குரூப் எல்லாருக்கும் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணேன், இந்த மாதிரி தேவா வராங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா விஐபி டிக்கெட்டில் தான் பார்க்கணும், இல்லைனா பார்க்கவே கூடாது அவரோட ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எங்களுக்கு. ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு எத்தனை பேர் கிடைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் விஐபி டிக்கெட்டு போட்டாச்சு. கண்டிப்பா. அப்போ நாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வந்து 70 to 80% சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அதில் பாதி பேர் இவங்க கேங்காக தான் இருக்க போகிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கேமரா வந்துட்டு தேவா கான்சர்ட் விட உங்கள் பாய்ஸ் கேங்கு இல்லைன்னா உங்களுடைய வுல்ஃப் பேக்கோட தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தேவா கான்சர்ட். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் தான் பார்க்கணுன்னு இருக்கு போல இருக்கு, அதனால தான் நீங்கள் அதையும் மிஸ் பண்ணீங்க சென்னையில். So we'll all see you there. மேபி இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் தான் பார்க்கணுன்னு இருக்கு. மீண்டும் உங்களுடன் இணைவது காஃபி வித் டிஎன்டி தீபா. இப்போ வந்து நம்ம மார்ட்கேஜ் சாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் ராஜி விமல் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின் கேட்க போகிறேன். ராஜி, நீங்கள் வந்து எப்போவாது தேவா கான்சர்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இல்லை, நான் இது வரைக்கும் தேவா கான்சர்ட் பார்த்ததே இல்லை. அட்லேட்டில் வந்து 1-2 ஈவெண்ட் நான் நிறையாவே மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் போகணுன்ட்டு. ஸோ நானும் விமலும் நிறையா ஒரு பெரிய குரூப்போடு வரோம். இனிஷியலாக நான் வந்து போக வேண்டான்ற தாட்டில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 7-8 சிங்கர்ஸ் அடிஷ்னலாக வராங்க. எஸ்பெஷலி அனுராதா ஸ்ரீராமோட பார்ட்டியுமே நான் மியூசிக் கான்சர்ட்டுமே மிஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஸோ அண்ட் விமல் மெயின்லி இஸ் ஃப்ரம் நார்த் சென்னை. அதனால் அவருக்கு அதில் ஒரு க்ரேஸுமே இருக்குது. ஸோ அவர்னாலவே நான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டேன் இந்த ஈவெண்ட் வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னுட்டு. நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணணுன்ட்டு. அதனால் தேவாவே எங்களோட டீமை பார்த்து அவர் மிரண்டுருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ தட்ஸ் ஆர் பிளான். ஸோ வில் see you all there. நன்றி ராஜி. ஆக்சுவலி நம்ம ப்ரோ வடசென்னை விமல் வந்து சொன்னாங்க, அதாவது அவங்க வந்து தேவா மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் அட்லைட் வருதா அப்படின்ட்டு. ஆக்சுவலி விமல், நம்மெல்லாம் வந்த பிறகு இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு முந்தி அவர் வந்திருக்கிறாரு, ஆனால் நம்ம எல்லாரும் வந்த பிறகு இதுதான் ஃபஸ்ட் டைம், சரியா? ஸோ நம்மெல்லாம் சேர்ந்து பார்ப்போம். நீங்கள் வடசென்னை கானா பாட்டு இல்லாமல் எப்படி எங்களுக்காக ஒரு 4 லைன் கானா பாட்டு பாடுங்க ப்ளீஸ். கானா பாட்டா? தேவாவோட கானமான கானா பாட்டு. ஓகே, நான் ஆக்சுவலாக அவரோட மெலடிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கானா விட. பட் கானா பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்போ வீட்டில் வந்து கானா பாட்டு போட்டுட்டு ஃபுல்லாக டான்ஸ் பாடிட்டு இருப்பேன். அவரோட கானா ஸ்பெஷலி சலோமியாலாம் நல்ல பாட்டு தான் அதெல்லாம். பட் உங்களுக்காக வந்து இந்த ஒரு கானம் ஒன்று பாடுறோம் இருக்கு. சலோமியாவே பாடுறோம் நம்ம. சுண்ட கஞ்சி சோறுடா, சுலுமு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா, சலோமியா சலோமியா. சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா. ஸோ இப்போ கவிதா நம்ம கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க கவிதா, எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க நீங்கள் தேவாவுடைய இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக? ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தீபா. தேவா ரொம்ப தூரத்துலேருந்து எங்களுக்காக வர்றாரு. அதனால ஃபேமிலியோடு போயிட்டு இதை 100% என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப அவளோடு இருக்கோம்.
இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. ஆக்சுவலி நிறைய இருக்கு. அதாவது நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே லைக் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் தேவா பாட்டுக்கெல்லாம் ரொம்ப பாப்புலர். ஆனால் நம்ம வந்து அப்போ இளையராஜா சாங்கும் அதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். எனிவே உங்களுக்கு தேவா பாட்டை கேட்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? தேவா பாட்டுனாவே எனக்கு ஃபீலிங் தான். I'll tell you why. 1995ல நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம் நாங்கள்லாம் டீனேஜர்ஸ். நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தோம் இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் வந்து இயர்ஃபோனில் ஓகே ஒரு பாட்டு கேட்குறியா, ஆசை படம் ரிலீஸ் ஆகிருக்கு, திஸ் ஃபேண்டாஸ்டிக் சாங்னு அந்த புல்வெளின்னு ஸ்டார்ட் பண்ணா. அப்போ தான் யூனோ தேவா என்டர்ட் மை ஹார்ட். அதுலேருந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் வெரி பியூட்டிஃபுல் ஹிட்ஸ், வெரி மெலோடியஸ் சாங்ஸ். நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி கானா பாட்டுக்கு தான் அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இந்த மாதிரி மெலோடியஸ் சாங்ஸ் நிறைய பேர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி சாங்ஸ் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இன்னொரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வேணா அதை ஆக்ட் பண்ணி காட்டுறேன். மனம் விரும்புதே. பாருங்க. எந்த பாட்டு படம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நேருக்கு நேர் 1997. ஆமாமா, சிம்ரன். அப்பா என்ன அழகு இல்ல. வாவ், சோ நைஸ். அந்த மெலடிஸ்ல எப்படி ஒரு ஒவ்வொரு ஆக்ட்ரஸஸுக்கு ஒரு லைஃப் கொண்டாந்தாரு தெரியுமா? யூ ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் இட். ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லைக் தீபம் மனம் விரும்புதே உன்னை உன்னை. அப்பா so beautiful. உருகிடுவோம். இந்த காஃபி மாதிரி, முருகன் நெற்றியில உள்ள இந்த காஃபி மாதிரி அந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தீபா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 30 years, இன்னைக்கு கூட in our very stressful lives நாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா we always go to music because அந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஜெனரேஷன்ல இருந்தவங்க. ஸோ we are very close to it. இன்னைக்கு கூட அந்த புல்வெளி சாங், அந்த ஆசை பாட்டு, நம்ம அண்ணாமலை சாங்ஸ் எல்லாம் போட்டா we just feel so calm. ரொம்ப ரிலாக்ஸா ஒரு தெரபியூட்டிக்கா இருக்கும்ல. எனக்கு கூட வந்து ரெக்க கட்டி அண்ணாமலையில் உள்ள எல்லா சாங்குமே எனக்கு வந்து பயங்கரமா பிடிக்கும். பட் எனக்கு வந்து நிஜமாவே அந்த டயத்தில் ஐ ஹாவ் நோ க்ளூ தேவா சார் தான் அதெல்லாம் பண்ணதுன்ட்டு. வாவ், வாட் a wonderful, எஸ்பெஷலி ரெக்கை கட்டி பறக்குதடி. அது இப்போ நமக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு கவிதா. Thank you so much. எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், அவர் கானான்னு சொல்லி அவர் வந்து எல்லா குத்துப்பாட்டு மட்டும் போடக்கூடாது. I want some melodious songs and I'm looking forward to all of that. கண்டிப்பா நம்ம வந்து அதை கேட்கணும் சார்ட்ட. நம்ம we will make sure நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்களை நம்ம தேவா கான்சர்ட்காக கேட்டுட்டு இருக்கோங்க. எல்லாருக்குமே டிஃப்ரெண்டான பிளேலிஸ்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் இருக்குது. கேட்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோமோவில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹே ஹலோ, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ரோஹிணி. நாங்கள் இந்த தேவாக்காக ஒரு ப்ரோமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சிட்னியில் போயிருந்தீங்க. ஆமாங்க, சிட்னியில் உங்களுக்கு தெரியாதா, எப்போ பார்த்தாலும் ஆனாவுன்னா ஒரு ஷோவை போட்டுடுறாங்க. அனிருத் ஷோ, ரஹ்மான் ஷோ. கேள்விப்பட்டேன் நம்ம தேவா சார் இங்கே வராருன்னு. எக்ஸாக்ட்லிங்க, தேவா ஷோ இங்கே நடக்க போகுது அடிலையில். கேன் யூ பிலீவ் இட்? நம்ம அட்லைங்க மாசு நம்ம இருக்காமையா? சரி ரோஹிணி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தேவாக்காக உங்களுடைய பிளேலிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா எந்த 3 சாங்ஸை நீங்கள் கேட்பீங்க? நம்மலாம் 90s கிட்ஸுங்க, நீங்களும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அஜித், விஜய், சூர்யா, சிம்ரன், ஜோதிகா எல்லாமே பாட்டே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்னா வந்து நான் அஜித்தும் நம்ம சிம்ரனும் வேற லெவல். ஏப்ரல் மாதத்தில் பாட்டு தாங்க எனக்கு பிடிக்கும். அதில் சிம்ரனோட டான்ஸும் அஜித்தோட சாமத்தையோ மறக்கவே முடியாது. நம்ம அஜித் சொல்லிட்டு அப்புறமா நம்ம விஜய் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ விஜயும் ஜோதிகாவும் நடித்த பாட்டு வந்து ஒரு பொண்ணு ஒன்றுன்னா அதே அந்த பாட்டு தான். அதுக்கப்புறமா சரி அஜித் விஜய் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம தலைவர் இல்லைன்னா நம்மளை விட்டுருவாங்களாங்க. ஆல்வேஸ் பாஷா தாங்க.
ஆல் டைம் ஃபேவரட். ஆஷால எந்த சாங் விடுறது எந்த சாங் எடுக்கிறதுனே தெரியல. இதுக்காகவே நம்ம ஒரு தனியாக ஒரு 1 வீக் ஷோ தாங்க தேவா அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு வாங்கினோம். பட் எல்லாமே கிரேட் பிக்ஸ். என்னோட ஃபேவரட்டும் சொல்லிட்டீங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே வரப்போகிற எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பாடல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கீப் ஃப்ளோயிங். உங்களுடைய பாடல்கள் இஃப் இட் இஸ் லக்கி கண்டிப்பாக வந்துட்டு we are all going to have a feast. Let's enjoy the show. Let's all have fun. Rock. நம்ம மட்டும் இல்லைப்பா, ஈவன் இன்னைக்குள்ள யங்கர் ஜென்ரேஷன் கூட பயங்கர வைப்ஸில் இருக்காங்க. நம்ம இப்போ வைப்பில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து கிறிஸ்பாவும் ஜாட்சியாவும். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து தேவாவோட ப்ரோக்ராம் இசை நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அவளோட காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். கிறிஸ்பா, ஜாட்சியா, இப்போ வந்து ஒரு 5 தேவா சாங் நான் சொல்கிறேன். அந்த சாங்லேருந்து உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, பிக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு? ஏன்னா இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ஆடி முடிச்சாச்சு, நீலாம் பிறக்கவே இல்லை அந்த டைம்லலாம். நீங்கள் வந்து எதை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கோம். இப்படி சூடு. முதல் சாங் வந்து மலை மலை மலை. 2வது தேவாவோட சூப்பர் ஹிட் கானா சாங் காத்தடிக்குது காத்தடிக்குது. அப்புறம் வந்து 3வது சாங் வந்து கரு கரு கருப்பாயி. 4வது சாங் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. 5வது வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டொய்யாங் டொய்யாங். இப்போ சொல்லுங்கள், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்க? 5 செகண்ட் கொடுக்குறேன், திங்க் பண்ணி சொல்லுங்கள். என்ன ஓகேயா? 5 செகண்ட்ஸ் பற்றிலாம் தெரியாது, ஆனால் என்ன நினைக்கிறோம்? வாட் அபவுட் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணும் ரெண்டும். சரி, ஆக்சுவலி நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் பீட்டாக பண்ணலாமா? சரியா, என்ன பண்ணலாம்? 5ல் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். முக்கியமாக நம்ம சில பேருக்கு இந்த தருணத்தில் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் பார்த்திங்கன்னா முருகன் இட்லி, வைப்ஸ் வென்யூ, இவங்க நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் தேவா ப்ரோக்ராமுங்க, எங்களை நல்லபடியாக இங்கே பார்த்து இந்த ஹாலை எங்களுக்காக கொடுத்து ப்ரொமோட் பண்ணதுக்காகவும், அப்புறமா வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க வாகை வானொலி, அந்த ஃபுல் பேனர், ஒரு சின்ன ட்ரிப்பு போகிறதுனாவே பெரிய விஷயங்க. அதில் வந்துட்டு இத்தனை பேரை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருக்க டிக்கெட்ஸு, இந்த மெயின்டெனன்ஸு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கணும், இது எல்லாமே வந்துட்டு a bit of work, more than business. இது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக, நம்ம கெட் டுகெதருக்காக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் ப்ரோக்ராமை எங்களுக்கு அழகாக வீடியோகிராஃபி பண்ணி கொடுத்த சகோதரர் கார்த்திக் யூவி கிரியேஷனுக்கு நாங்கள் ரொம்ப மிகுந்த நன்றி சொல்கிறோங்க. யூவி கிரியேஷன் வந்து அடிலேட்லேயே மிக பிரபலம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து உங்களுக்கு அழகாக வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் கவர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் கார்த்திக் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். மிக சிறப்பு. இனிதாங்க ஹைலைட் இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்து ரேபிட் ஃபயர். வணக்கம் நேயர்களே, இப்போ வந்து நம்ம வாகை வான்வழி தமிழ் ஒலியுடைய காஃபி வித் டிஎன்டி. நம்ம இப்போ பார்க்க போகிறது எங்கள் டீமோட ரேபிட் ஃபயர். இதில் வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்போம். அதில் வந்து 2 சாய்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ அதை வந்து கேட்க போகிறாங்க. ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின் 1, தஞ்சாவூர் மண்ணெடுத்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, எது பெஸ்ட்? ஓகே, நம்ம 2வது கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ தேவோடைய சாங்ல பெஸ்ட் வந்து மெலடி, கானா.
வெரி குட் சாய்ஸ், வெரி குட் சாய்ஸ். ஓ, ஈக்குவலா இருக்குது. சூப்பர். மூணாவது பெஸ்ட் சாங் மல 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 பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. ஓகே, எப்பவுமே ஈக்குவலா தான் போயிட்டு இருக்குது. நாலாவது கொஸ்டின் இப்போ வந்து இந்த ரெண்டு படத்துல எது ரொம்ப நல்ல படம்? குஷி அல்லது ஆசை? குஷி, ஆசை? ஓ, குஷி. ஓகே, குட். ஸோ ஸ்டேட் அவார்டு வந்து தேவாக்கு கிடைச்சது இந்த படம் வைகாசி பிறந்தாச்சு, ஆசை. Ta-da.